மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக அதற்கு முந்தைய அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று இப்போது 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கான பட்ஜெட் ஒப்புதல் முறைப்படி மத்திய அமைச்சரவையிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதில் உள்ள திட்டங்கள் மற்றும் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு அம்சங்கள் ஆகியவைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் அந்த சம்பிரதாய நிர்வாக நடைமுறை நிறைவடைந்து விட்டது. இன்று காலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த நிர்மலா சீதாராமன் 2024-2025 ஆண்டு நிதிநிலை அறிக்கை பெறுவதற்கான அனுமதியை பெற்று அதைத் தொடர்ந்து இப்போது பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை புரிந்து அவரது தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் நிதிநிலை அறிக்கைக்கான ஒப்புதல் பெறப்பட்டு இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து இன்னும் சில நிமிடங்களில் நிதிநிலை அறிக்கையை மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். அந்த நிதிநிலை அறிக்கையில் அதன் பின்னர் அதில் உள்ள முக்கிய அம்சங்கள் மற்றும் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற முழக்கத்தின் பின்னணியில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட போகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து வழக்கமான இந்த வர்த்தக நடைமுறையான அந்த பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக இன்று காலை பங்குச்சந்தை திறக்கப்பட்ட உடனேயே காலையில் தேசிய பங்குச்சந்தை நிப்டி மற்றும் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் ஆகியவற்றின் குறியீட்டு எண்கள் சரிவை நோக்கி சென்றிருக்கின்றன. இது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இந்த பங்குச்சந்தையானது மீண்டும் அது ஸ்டேபிளாக நிலைத்தன்மை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக இந்த ஆட்டோமொபைல் துறை மற்றும் கட்டுமான துறை மற்றும் தொழில் வர்த்தக மற்றும் FMGC என்று அழைக்கக்கூடிய நுகர்பொருள் பயன்பாட்டு பொருட்கள் ஆகியவற்றுக்கான வரி விதிப்பை எதிர்நோக்கி இந்த பங்குச்சந்தையில் சரிவுகள் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் இருப்பது வாடிக்கை. அதன் அடிப்படையில் இந்த மத்திய நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக இந்திய பங்குச்சந்தை தற்பொழுது சரிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் பிற்பகல் மீண்டும் பங்குச்சந்தையில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் வரி சலுகைகள், மின்சார வாகனங்களுக்கான புதிய வழிகாட்டு திட்டங்கள், மானியங்கள் தொடருமா என்ற அறிவிப்பு மற்றும் மத்திய அரசின் கட்டுமான மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் தொடர்பான புதிய அறிவிப்புகள், கணினி உள்ளிட்ட தொழில்நுட்ப சாதனங்களுக்கான வரி விதிப்பு, ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களுக்கான சலுகைகள், GST வரி விதிப்பில் மாற்றங்கள் ஆகியவை அனைத்தும் தெரிந்த பிறகு இந்த தொழில் வர்த்தக விரிவாக்க பணிகள் மற்றும் முதலீட்டு பணிகள் ஆகியவற்றில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். அதைத் தொடர்ந்து பங்குச்சந்தை இன்று மாலை அது மீண்டும் முடிவடைவதற்கு முன்பாக அந்த குறியீட்டு எண் இழந்த எண்களை மீண்டும் பெற்று அது ஏற்றம் பெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கொரோனாவிற்கு பிறகு ஏற்பட்டுள்ள அந்த தொழில்துறை வளர்ச்சியானது தொடர்ந்து மேல்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சியானது 7% வரை இருக்கும் என்று நேற்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது தவிர புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கான புதிய வரி சலுகைகள் ஆகியவை இடம்பெறுவது அவசியம் என்பதை உணர்ந்திருப்பதாகவும் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தற்போது இந்த புதிய திட்டங்கள், புதிய அறிவிப்புகள், புதிய சலுகைகள் மற்றும் விரிவாக்க திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களுக்கு என்னென்ன புதிய வரி விதிப்புகள் மற்றும் வரி சலுகைகள் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான புதிய அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நிர்வாக ஒப்புதலை மத்திய அமைச்சரவை சற்று முன்பு வழங்கி இருக்கிறது. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த அடுத்த சில நிமிடங்களில் நாடாளுமன்றம் கூடியவுடன் மக்களவையில் நிர்மலா சீதாராமன் 7வது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார். இதற்காக எதிர்க்கட்சி MPக்கள் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது வருகை புரிய தொடங்கி இருக்கிறார்கள். நாட்டின் முக்கியமான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுவதை ஒட்டி ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனமும் தொழில்துறையினரின் கவனமும் இந்திய நாட்டின் வருவாய் கணக்கீடு மற்றும் திட்ட மதிப்பீடு, நிதி செலவு ஒதுக்கீடு ஆகியவை எவ்வாறு இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த நிதிநிலை அறிக்கையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியில் பொறுப்பேற்ற
தாக்கல் செய்யப்படும் இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிய அம்சங்கள் என்னென்ன இருக்கும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கமான நிதிநிலை அறிவிப்பு திட்டங்களுக்கு மாற்றாக இதில் என்ன இருக்கப் போகிறது என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அதை ஒட்டித்தான் இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது. இதில் விவசாயிகள், தொழில்துறையினர் மற்றும் இளைஞர்கள், மாணவ மாணவிகள் ஆகியோருக்கான எதிர்பார்ப்புகள் என்னென்ன மற்றும் அவர்களுக்கான திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்து இப்போது இந்த நிதிநிலை அறிக்கையில் அனைத்து தரப்பினரும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024-25 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் சென்செக்ஸ் 80,500 என்ற புள்ளிகள் என்ற நிலையிலும், நிப்டி 24,500 என்ற புள்ளிகளிலும் வர்த்தக ஆகிக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து நேரலையில் நாம் இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான முக்கிய அம்சங்களை பார்க்கலாம்.